பணத்தை ஈர்க்கும் ரகசிய மை அப்படின்னு சொல்றாங்க. யூடியூப்ல நெறைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ பணம் இருக்கக்கூடியவங்க இந்த மை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி. அந்த மாதிரி மை வீட்லயே தயார் பண்ண முடியுமா பை? என்ன அது? ஸோ மைன்றது பவரான ஒரு விஷயம். அது யார்கிட்ட வாங்குறோம், எதுக்காக வாங்குறோம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப என்கிட்ட வந்து மை வாங்க முடியல. இப்ப நானே மை செய்யலாமா பை? நான் செஞ்சா பவரா இருக்குமா? தைரியமே வச்சுக்கிட்டு போலாமா? என்கிட்ட உங்ககிட்ட காசு குடுத்து வாங்குறேன்டா காசு மனைவி அவங்களுக்குள்ள பந்தம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக, அந்யோன்யம் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது மையி. தன் பிள்ளை வந்து தன் கை கண்ட்ரோல்ல இருக்கணும்னு கொடுக்கப்பட்டது மையி. ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலா நீங்க வைக்கும்போது சொல்லக்கூட வார்த்தை என்ன வார்த்தைன்னா, மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து பணத்தை ஈர்க்கும் ரகசிய மை அப்படின்னு சொல்றாங்க. யூடியூப்ல நிறைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ பணம் இருக்கக்கூடியவங்க இந்த மை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி மை வீட்லயே தயார் பண்ண முடியுமா பாய்? என்ன அது? ஆக்சுவலி மையின்றதே வந்து 100% உண்மைம்மா. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் மக்களுக்கு. நிறைய பேர் வந்து மை மேலே நம்பிக்கை வைக்க மாட்றாங்க. மையின்றது 100% உண்மை. மாந்திரீகத்தில் முதல்ல கொடுக்கப்பட்ட பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மை தான். கணவன் மனைவி அவங்களுக்குள்ள பந்தம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக, அந்யோன்யம் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது மையி. தன் பிள்ளை வந்து தன் கை கண்ட்ரோலில் இருக்கணும்னு கொடுக்கப்பட்டது மையி. புரியுதுங்களா? ஒரு வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, ஒரு கண் திஷ்டிக்கு, பார்க்குறதுக்கு கருப்பு வச்சுட்டு போகிறதுக்காக பயன்படுத்துறது மையி. ஸோ ஒரு மாந்திரீகம் உருவாகும் போதே முன்னோர்கள், சீரர்கள், ரிஷிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடில் முதல்ல அரைச்சது மூலிகை எடுத்து எது மை தான். ஏன்னா மூலிகையில் அரைக்கிறது தான் மை. அதுதான் போக போக பார்த்திங்கன்னா போகிற போகல இப்போ 2000 மை 3000 மைன்னு விற்க ஆரம்பிச்சானுங்க ஆன்லைன்லேயே. சம்மந்தமே இல்லாமல் மை 2000 3000ன்றானுங்க. மையின்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது எதுக்காக வாங்குகிறோம், என்ன யார்கிட்ட வாங்குகிறோம் எல்லாம் முக்கியமான விஷயம். இப்போ நானே எவ்வளோ பேருக்கு மை கொடுத்துட்ருக்கேன். ஸோ மைன்றது பவரான ஒரு விஷயம். அது யார்கிட்ட வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ என்கிட்ட வந்து மை வாங்க முடியல. இப்போ நானே மை செய்யலாமா பை? நான் செஞ்சால் பவராக இருக்குமா? தைரியமே வச்சுக்கிட்டு போகலாமா? என்கிட்ட உங்ககிட்ட காசு கொடுத்து வாங்குறேன்டா காசு இல்லை. நானே செஞ்சால் அது பவர் வருமானா வரும். ஆனால் அது முறையாக செய்யணும். இப்போ நாங்கள் கொடுக்குற மை, இப்போ ஒரு மாந்திரிகர் கொடுக்குற மையில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை சம்மந்தப்பட்டது இருக்கும், வேறு சம்மந்தப்பட்டது இருக்கும். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கொல்லிமலைலேருந்து எடுப்போம். புரியுதுங்களா? கொல்லிமலை நிறைய இருக்குது. பர்வத மலைலேருந்து எடுக்கிறது, கொல்லிமலைலேருந்து எடுக்கிறது, நிறைய மலைகள் இருக்குது. அது பேர் சொல்ல விரும்பல. ஸோ அங்கேருந்து மூலிகை எடுத்து தான் நம்ம செய்கிறது. ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் மை செய்யலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களை கண்டிஸ்ட் எடுக்கும். பேட் வைப்ரேஷன் ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ டிப்ரெஷன் இருக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பண இழுப்பு தன்மை ஜாஸ்தி. ஒரு பிஸ்னஸ் போகிறோமா டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடும். ஒரு வியாபாரம் பண்ண போகிறோமா டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடும். ஒரு டீல் பண்ண போகிறோமா டக்குன்னு முடிஞ்சிடும். பண இழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மை நான் சொல்கிற மையை நீங்களே அரைச்சி செய்யலாம். அது எப்படி போய் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 5லேருந்து 6 பொருள் போதும். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, சுத்தமான கிண்ணம். அதில் பார்த்தீங்கன்னா குங்குமம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சள் போட்டுக்கோங்க, குங்குமம், மஞ்சள், சந்தனம், இந்த 3மே பவுடராக போட்டுக்கோங்க. 3 ஆச்சா? 4வது பச்சை கற்பூரம் போட்டுருங்க. 4 ஆச்சா? 5வது ஜவ்வாது போடுங்க. ஆச்சா? 6வது அரகஜாவோட இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் போட்டுங்க. 6 பொருள் ஆச்சா? இந்த 6மே பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி வந்து கலந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பன்னீர் எவ்வளோ பன்னீர் சுத்தமான பன்னீர் போட்டு லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா கையிலையும் பசஞ்சிக்கலாம், இல்லை அரையிலனா லைட்டாக மிக்ஸி மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன எல்லாமே பவுட்ரு தான். அது பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா லைட்டாக பன்னீரை போட்டு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது என்ன பண்ணணும், சுத்தமான ஒரு பாத்திரம், எந்த பாத்திரத்தில் வைக்கணும்னா பித்தளையில் தான் வைக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு பித்தளையில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காப்பர் மாதிரி இருக்கிற பொருளையும் வைக்கலாம். காப்பர் மாதிரி சின்ன கிண்ணம் வைக்கும். பித்தளை வாங்க வசதி இல்லைன்னா காப்பர் மாதிரி இதில் பெருசாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். முதல்ல நீங்கள் அரைக்கிற மொத்தமே ஒரு காப்பர்லையோ இல்லை பித்தளையோ வர இறக்கி அதை பார்த்தீங்கன்னா 21 நாள் வந்து நீங்கள் உரு ஏற்றணும். உரு ஏற்றுறதுன்னு என்னென்னா அதுக்குன்னு உட்காந்து யாகம் வளர்க்குறதுலாம் கிடையாது. உரு ஏற்றுறதுன்றது நார்மலாக நீங்கள் ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு உரு ஏற்றுறது. இப்போ நாங்கள் உரு ஏற்றுறது நிறைய இருக்குது. சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த 6 பொருளையும் சேர்த்துக்கிறோம். ஒரு பித்தளை கிணத்துல வச்சுக்கிறோம், பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிறோம். இதை எடுத்து பார்த்திங்கன்னா சாமி படத்தாண்ட வச்சுருங்க. 21 நாள் சாமி படத்தாண்ட வைக்கணும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி சாம்பிராணியோட தூவம் அதில் காட்டணும். நாங்கள் காட்டணும், சாந்தாணி தூபத்தை காட்டணும். கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 வத்தி
21 நாள் நான் ஸ்டாப் எரியணும். எப்படி வெள்ளிக்கிழமை தான் இது அரைக்கணும், வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வச்சிடணும். 2வது 21 நாள் எப்போ முடியுதோ அதுலேருந்து என்ன வெள்ளிக்கிழமை வருதோ அந்த வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் வைக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? இது வந்து ஆணும் வைக்கலாம், பெண்ணும் வைக்கலாம், பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜும் வைக்கலாம். எப்போ வைக்கக்கூடாதுன்னா தீட்டு நேரத்தில் பெண்கள் அதை வைக்கக்கூடாது. மற்ற நேரத்தில் வச்சுட்டு போகலாம். வேலைக்கு போகலாம், கோவிலுக்கு போகலாமா போகலாம். எங்கே வச்சுட்டு போகக்கூடாதுன்னா இறந்த சாவு வீட்டுக்கு மட்டும் நீங்கள் வச்சுட்டு போகக்கூடாது. அது வேஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி திணிக்க வைக்கணுமானா வைக்க தேவையில்ல. தொழில் பேச போகிறீங்களா, பிஸ்னஸ் பேச போகிறீங்களா, ஆர்டர் எடுக்க போகிறீங்களா, ஒருத்தர் டீல் முடிக்க போகிறீங்களா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, ஒருத்தர் வேலை கேட்க போகிறீங்களா, பணம் கேட்க போகிறீங்களா, கடன் கேட்க போகிறீங்களா, பேங்க்கில் லோன் போட போகிறீங்களா, இந்த மாதிரி தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு போகணுமே தவிர, கோயிலுக்கு போகிறேன், சும்மா ரிலேஷனோட பார்ட்டிக்கு போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ வெள்ளிக்கிழமை அரைக்கணும், பேஸ்ட் பண்ணணும், வெள்ளிக்கிழமை உருவேற்ற ஆரம்பிச்சிடணும், 21 நாள் உருவேற்றணும், 21 நாள் முடிஞ்சு வர வெள்ளிக்கிழமைலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் வைக்கும்போது சொல்லக்கூட வார்த்தை என்ன வார்த்தைனா வசி வசி. என்ன சொல்லணும்? வசி வசி. அவ்வளோதான். வசி வசி. நீங்கள் பணம் வசின்னு சொல்லலாம், தன வசின்னு சொல்லலாம். இல்லைன்னா வசி வசினாலே போதும். வசி வசின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து சின்னதாக பொட்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது திருப்பி சொல்கிற ஆணும் பெண்ணும் வைக்கலாம். பசங்க கூட இப்போ காலேஜ் போகிறாங்க, படிக்க போகிறாங்க, எக்ஸாம் எழுத போகிறாங்க கூட வச்சுட்டு போகலாம். இது வந்து அந்த உரு ஏற்றுறது ஒரு பவர்னால் நீங்கள் முழு நம்பிக்கையோட வைக்கிறது ஒரு பவர். இந்த வசி வசி வாழ்த்துன்றதுக்கு ஒரு பவர். இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது எப்போ போய் பண்ணணும்னா மொத்தமாக நிறைய அரிச்சு 6 மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டப்பா எடுத்தோன்னா ஒரு 1 மந்த்து 2 மந்த்து வர அளவுக்கு ஒரு ஃபேமிலி 4 பேர் வைக்கிறோன்னா ஒரு 3 மாதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக அறிங்க. மொத்தமாக சேர்த்தா இவ்வளோ கிண்ணத்தில் தான் வரணும். அதுவே உங்களுக்கு 3 மாதத்துக்கு வரும். ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது. ஒரு 21 நாள் உருவேற்றினா 90 நாள் அதோட கெப்பாசிட்டி, மையோட கெப்பாசிட்டி. 90 நாளுக்கு அப்புறம் இருந்தாலுமே நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு திருப்பி உருவேற்றணும். 90 நாள் முடியறதுக்கு முன்னாடி 90 நாள் உருவேற்றி வச்சுருங்க. இது நீங்கள் ரொட்டீனாக மிஞ்சி போனால் நான் சொன்ன எல்லாமே சேர்த்து 500 கூட வராது. ஆனால் வெளியில் மை வாங்கினால 5000 10,000ன்றாங்க இல்லையா? ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பணம் இழுப்பு தன்மைக்கு செல்ஃபாக நீங்கள் செய்கிறது. ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்கள், அரை நம்பிக்கையோட பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மையை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.